எனக்கு வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச டைம் இது. மார்ச் எண்ட், ஏப்ரல், மே இதில் தான் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறதுக்கான நேரம். ஆனால் நாளைக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்ட நிறைய பசங்க இருந்தாங்க. ஐபிஎல் காமெண்ட்ரியில் நான் வரமாட்டேன். என்னடா சொல்கிறேன்ங்களா? ஆமாம், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானும் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். அது சொல்லும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கடந்த ஒரு 8-10 வருஷமாக நீங்கள் எல்லோரும் அது கொடுக்குற லவ் போகிற எல்லா இடத்துலையும் நேற்றே வரல நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அப்பா செம்மையாக இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஒவ்வொரு வாட்டி அந்த மைக் எடுக்கும் போதும். திரைப்படத்தை இயக்கி நடித்து வருவதால் நடப்பு ஐபிஎல் சீசனில் வர்ணனை செய்யவில்லை என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு ஆர்ஜே பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதில் வருஷத்திலேயே தனக்கு ரொம்பவும் பிடிச்சது மார்ச் மாதத்தின் கடைசி, ஏப்ரல் மற்றும் மே மாதம்தான் என குறிப்பிட்டுள்ள அவர், இந்த நேரத்தில் தான் தனக்கு பிடித்த வேலையை செய்வேன் என்றும், ஆனால் இந்த வருடம் ஐபிஎல் கமெண்ட்ரியில் தான் வரமாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். தற்போது ஒரு படத்தை இயக்கி அதில் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த வருடம் ஐபிஎல்லுக்கு பிரேக் விட்டுவிட்டதாக அறிவித்திருக்கிறார். நிச்சயம் அடுத்த சீசனுக்கு வந்துடுவேன் என்றும் ஆர்ஜே பாலாஜி கூறியிருக்கிறார். ஆண்டி, அங்கிள், தம்பி, தங்கச்சி, பச்சட்டை எப்படா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. எனக்கு வருஷத்தில் ரொம்ப பிடிச்ச டைம் இது. மார்ச் எண்ட், ஏப்ரல், மே இதில் தான் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறதுக்கான நேரம். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் காமெண்ட்ரி பண்ணுறது. அண்ட் நேற்றுக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அண்ணா நாளைக்கு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்ட நிறைய பசங்க இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கான பதில் தான் இது. இந்த வருஷம் ஐபிஎல் காமெண்ட்ரியில் நான் வரமாட்டேன். என்னடா சொல்கிறேன்ங்களா? ஆமாம், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானும் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செம்மையாக செய்யணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ இப்போது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலையில் நான் டைரெக்டும் பண்ணி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால நிறைய பொறுப்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ஒரு சின்ன பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல. அது சொல்லும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கடந்த ஒரு 8-10 வருஷமாக நீங்கள் எல்லோரும் அது கொடுக்குற லவ் போகிற எல்லா இடத்துலையும் நேற்றே வரல நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் அப்பா செம்மையாக இருக்குது இந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஒவ்வொரு வாட்டி அந்த மைக் எடுக்கும் போதும். ஒரு சின்ன பாஸ் தான். நானும் உங்களை மாதிரி வீட்டில் உட்காந்து டிவியில் கூடி பாபா மந்திரத்தோட சிஎஸ்கேக்கு ரூட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காட் வில்லிங் நம்ம அடுத்த சீசன் ஐபிஎல்ல பார்ப்போம். ஓகே தம்பி பச்சை சட்டை, ஐ மிஸ் யூடா. பை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.